Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிபிஎல் ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய பிக் பேஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் தான் ஃபைனல் வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலில் வந்து பெர்த் சாக்கர்ஸ்டாக் அவங்க வந்து தோத்துட்டாங்க. பட் மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்பவே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. இந்த இயர் ஒரு புது ஸ்குவாடு நிறைய பிளேயர்ஸை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம்லையுமே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த பிபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகுது. மேட்ச் டேட்டு பார்த்தீங்கன்னா 7th டிசம்பர் 2023. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பிபிஎல் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ். ஸோ பிளேயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, தென் அது மட்டும் இல்லை டபுள் ஆப்ஷன்ஸ் யார், டெத் ஓவர்ஸ்ல யார் போல் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்த்தான ஒரு அனலைஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸி ஆப்பில் இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, தென் குபேரா ஆப்பில் இருக்கக்கூடிய டிஓ ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நாங்கள் பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் இன்னும் மாஸ்டர் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்புங்க. நிறைய யூசர்ஸ் அதில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிக் பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 ஜனவரி 24 இந்த பர்டிகுலர் டேட் வரைக்குமே நீங்கள் வந்து இதில் லீடர் போர்டை நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த லீடர் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, 1 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. ஸோ ரேங்க் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அந்த லீடர் போர்டு அதெல்லாம் விட்டுருவோம். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருவோம். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்புங்க. கிராண்ட் லீக்ஸும் இதில் நிறையவே கண்டென்ட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ 7th டிசம்பர் 2023 மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி கபா பிரிஸ்பேனில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பிரிஸ்பேனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 166 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. ஸோ டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ், அதாவது இந்த மாதிரி பிபிஎல் மேட்சஸ், இந்த மாதிரி டொமஸ்டிக் லெவலில் ப்ளே பண்ணியிருக்க மேட்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிங்கன்னா ஒரு 55 மேட்ச் அங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து 27, பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 27, டை வந்து ஒரு மேட்ச் மாதிரி இருக்குது. அதாவது பர்டிகுலராக பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க, சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ நியூட்ரலாக தான் பிச்சை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஹை ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனுவில் பிரிஸ்பேன் ஹீட் தான் 224க்கு 5 விக்கெட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 90க்கே ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்னே தான் சொல்லலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 150க்கும் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மேட்ச் அடிச்சிருக்காங்க இந்த 55 மேட்ச்சில். அதே மாதிரி 150லேருந்து 169க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 15 மேட்ச் அடிச்சிருக்காங்க. ஸோ 170லேருந்து 190க்குள்ளே, அதாவது 189க்குள்ளே ஒரு 14 முறையும், 190க்கு மேலே ஒரு 11 முறையும் அடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு ஈக்குவலாக தாங்க இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 166 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 175 ரன்ஸ் வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்க போகுது. இன்சைடில் அங்கே கொஞ்சம் ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும், நல்ல பவுன்ஸ் இருக்குங்க. ஆஸ்திரேலியா பிச்சஸ்னாவே நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 11 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 மேட்ச் தான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிஸ்பேன் ஹீட் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருந்திருக்காங்க இது வரைக்கும் நடந்த ஹெட் அவுட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்குறப்போ. ஸோ அடுத்ததாக இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பர், தென் அடுத்ததாக டாம் ரோஜர்ஸ், இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஜோ பர்ன்ஸ், மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஹில்டன் கார்ட்ரைட், அடுத்ததாக ஜோனதன் மெர்லோ, லியம் டாட்சன், பிராடி காக் அண்ட் நாதன் கல்டர்னைல் அண்ட் ஓலி ஸ்டோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அண்ட் ஜாஸ் பிரவுன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததான் மார்னஸ் லாபக்சன், சாம் பில்லிங்ஸ், மேக்ஸ் பிரியாண்ட், பால் வால்டர், அடுத்ததாக ஜாக் வில்டர்முத், சேவியர் பேர்லட், மெச்சல் சாப்சன், ஸ்பென்சர் ஜான்சன், மேட் குன்மன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். சரி, ஓகே. இப்போ
கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், டெத் ஓவர்ஸில் யார் பால் பண்ண போகிறா, டபுள் ஆப்ஷன்ஸ் யாராக இருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்த்தாக அனலைஸாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர், டாம் ரோஜர்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பிளேயர். இதில் மிஸ்டேக் பிளேயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாம் ரோஜர்ஸ் தான். வெரி ஃபஸ்ட்டு பாலர்லேயே கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் நிறைய முறை அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவர். பெருசாக ஹிட்டிங் மைண்டுக்கு போக மாட்டார். பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய பாலை பவுண்டரிஸ் அடிச்சுட்டு மீதி எல்லாமே ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவர். இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் தேவைப்படும். அது மட்டும் கிடையாதுங்க, பர்சன்டேஜ் வைஸாக வெறும் 17லேருந்து 19% மட்டும்தான் இருக்காரு. ஸோ என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன், இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே விக்கெட் கீப்பர் அவர் தாங்க பண்ண போகிறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாமே அவருக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பர் அவர் தான். ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் நிறைய நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனூஸ் எல்லாத்துலேயுமே நிறைய கேச்சஸ் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பிடிச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கும் சான்சஸ் இருக்குது. லோ பர்சன்டேஜ் பிளேயர் இருக்காரு. தென் நல்ல ஒரு சாலிடான பிளேயர், பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆடக்கூடிய பிளேயர் ஒரு சாம் ஹார்ப்பர் பெருசாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காரு, விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட டீமில் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்காக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டாம் ரோஜர்ஸ் இருக்கிறதுனால ஜோ பர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 down வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நிக் கிளார்கின் தான் மோஸ்ட்லி 1 down வருவார். இப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாடில் நிக் கிளார்கின் வந்து இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஜோ பர்ன்ஸ் தான் வந்து 1 down வருவதற்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கிங்க, பெருசாக ஹிட்டிங் மைண்டுக்கு போக மாட்டார். கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ஜோ பர்ன்ஸ் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு கிராண்ட் லிஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பட் ஆவரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 23 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. வெனுவிலையும் சரி, ஹெட்வர்ட் ரெக்கார்ட்லையும் சரி. ஸோ கிளான் மேக்ஸ்வெல் ஸோ ஒரு இப்போ கரண்ட்டில் செம்ம ஃபார்மில் இருக்கார், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குயிக்காக ஒரு சதம் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்து போனார். நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இவர் விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே கிட்டத்தட்ட 90-95% மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போல் பண்ணியிருக்காரு. மினிமம் 3 ஓவராக அவர் போல் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சும் அவர் போல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சில பவர் பிளேலே போல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் அதிகம். பேட்டிங்கும் வந்து பண்ண போகிறதுனால ஒரு கண்டிப்பாக மஸ்ட் பிக் ட்ரைனே சொல்லலாம். ஏன்னா பிபிஎல்ல நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு எலிஜிபிள். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் யூசர்ஸ் அவர் தான் வந்து கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் சேம் எந்த மாதிரி ஆப்ஷன் மேக்ஸ்வெல்லுக்கோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். என்ன காரணம் அப்படின்னா ஓலிஸ்டோன் அண்ட் நாதன் குல்டர்னைல், பிராடி காக் அண்ட் லியாம் டாசன் இப்படி 4 மெயின் பவுலரோட தான் போக போகிறாங்க. அப்படிங்கிறப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 5வது மெயின் பவுலர் ஆப்ஷனுக்கு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து தான் 5th and 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதில் மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90+ ரன் வரைக்கும் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. யாருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா பிரிஸ்போன் ஹிட்டுக்கு அகேன்ஸ்டாகவே. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் மினிமம் ஒரு 25+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மினிமம் 3 ஓவர் அவர் போல் பண்ணுவார். ஸோ 3 ஓவர் போல் பண்ணுறதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ். அது மட்டும் கிடையாதுங்க, மார்க்கஸ் ஸ்டோனியோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் தாங்க இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹில்டன் கார்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு 15லேருந்து 20 பால் பிடிச்சி ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கும். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அந்த டீமை வின் பண்ணுறதுக்கான மிடில் ஒரு ஸ்கோர், நல்ல ஒரு ஸ்கோர் ஆடுறதுக்கான ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அவரோட டவுன் இன்னும் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் பை சான்ஸ் மிடில் ஒரு 2 விக்கெட் ஏர்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா கார்ட்ரைட்டோட டவுன் கொஞ்சம் கீழே போகும். ஜோனதன் மெர்லோ தான் மேலே வருவார். ஸோ கார்ட்ரைட் ஒரு பிக் ஹிட்டராக வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து பயன்படுத்திக்குவாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோனதன் மெர்லோ. ஆக்சுவலி வெப்ஸ்டர் தான் இந்த ஸ்குவாடில் இந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு பிளேயராக இருந்தார் இதுக்கு முன்னாடி. எல்லாத்துமே வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா பிரசிடென்ட் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட்டு. ஸோ அதில் அவர் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜோனதன் மெர்லோவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஆஸ் எ பிளேயராக உள்ள வருவார். அவரோட பேட்லேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். லியாம் டாசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் வந்து அவர் போல் பண்ணுவார். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக இங்கே சப்போர்ட் இருக்காது. பட் இவரோட ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் கொஞ்சம் டர்னும் இருக்கும். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10லேருந்து 15+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் உள்ள பிளேயர். ஸோ டாசன் இருந்து மினிமம் 3 ஓவர்ஸ் 1 விக்கெட் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இந்த பிராடி காக், நாதன் குல்டர்னைல், ஓலிஸ்டோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிலாக பவர் பிளேலே வந்து நாதன் குல்டர்னைல் வந்து போல் பண்ணுவார் பிராடி காக் கூட. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஓலிஸ்டோன் தான் வந்து போல் பண்ணுவார்.
ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எப்படின்னா ஓலி ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். பிராடிக்காக பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் மினிமம் மேக்ஸிமம் 3 ஓவர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து அவரோட ஓவர்ஸ் வந்து ஒரு 2 ஓவர்ஸை அவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகம். நாதன் குல்டர்னல் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஓலி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ ஸ்டோயினிஸ் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவார். பிராடிகாக் 2 அல்லது அதற்கு மேல் 3 அப்படி 2 ஓவர் தான் மினிமம் மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். லியாம் டாப்சன் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார். மேக்ஸ்வெல் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார். சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். தென் லியாம் டாசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் கிடைச்சாலும் தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் குயிக்காக ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. தென் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஓலி ஸ்டோன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்காக. அடுத்ததாக பிரீஸ்போன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா, ஜாஸ் ப்ரவுன். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரெட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல். ஸோ இன்சியலாக பவர் பிளேயில் வந்து அவர் பவுல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸில் அதுவும் ஆஃப் பிரேக் பவுலரில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால மேக்ஸ்வெல் வெஸ்ட் உஸ்மான் கவாஜா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜாஸ் ப்ரவுனை பொறுத்த வரைக்கும் எந்த பவுலர்கிட்ட இவர் பேட்டில் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இவரை வச்சு தான் பவுலருக்கு பேட்டில்னு சொல்லலாம். ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து பயங்கர அக்ரஸிவ் ஆடக்கூடியவங்க. ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சிக்ஸஸ்லாம் நிறைய அடிப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட் ஹிட்டர்னே சொல்லலாம். ஜாஸ் ப்ரவுனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். பட் எந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டரோ அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டேக் பிளேயர்னு சொல்லலாம். வெரி ஃபஸ்ட்டு பாலில் கூட அவுட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஓவரில் கூட அந்த 25+ ரன் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரே ஓவரில் ஒரு உள்ள நின்றார்னா கூட அந்த ஃபேண்டசி டீமில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு பிளேயர். லோ பர்சன்டேஜ் பிக்குங்க. கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ல அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லையாவது ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு பாலர்னு அடிச்சு ஆடக்கூடிய பவர் பிளேஸ் அழகாக யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. குயிக்காக வந்து ஒரு 45-50% ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிளாக இருப்பாங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார் ஜாஸ் ப்ரவுன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் சப்போஸ் அவர் யாரும் அவுட் ஆயிட்டார் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அளவுக்கு பெருசாக சொன்னீங்க அவர் யாரும் அவுட் ஆயிட்டார் அப்படிங்கிற மனநிலைக்கு போனாலும் அடுத்த மேட்சும் கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. நிறைய அவரோட டொமஸ்டிக் மேட்சஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயர் அவரோட பேட்டிங்கை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஹார்ட் ஹிட்டர். அடுத்ததான் மார்னஸ் லெபக்சன். ஸோ மார்னஸ் லெபக்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயருங்க. ஸோ டாப் ஆர்டரில் யாராவது ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அவர் ஒரு பக்கம் நின்று ஆங்கர் ரோலை வச்சிருவார். கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி பாலுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அக்ரெசிவ் ஆட மாட்டார். ஒரு 30 பாலுக்கு ஒரு 40+ ரன், இந்த ஒரு 10 ரன் முன்ன பண்ண அந்த மாதிரி தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னென்னா சம் ஓவர்ஸும் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிரிஸ்போன் ஹீட்டுக்காக இவர் ப்ளே பண்ண கிட்டத்தட்ட ஒரு 85 மேட்சஸில் வந்து இவர் பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நல்ல பிளேயர். டாப் ஆர்டரில் விக்கெட் விழுந்தாலும் வெளியினாலும் அவர் வரக்கூடிய டவுன்லேருந்து ஒரு 30+ ரன் வந்து அவர் ஆடிட்டு சாலிடாக போயிடுவார். சாம் பில்டிங்ஸ். ஸோ பியர்சன் வந்து இல்லை. ஸோ அந்த டீமோட மெயின் பிரைமரி கேப்டன் வந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சாம் பில்டிங்ஸ் தான் பண்ண போகிறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாகவும் ஒரு 10 பாயிண்ட் வந்துடும். தென் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் அவர் மிடில் தான் செகண்ட் டவுன் தான் வராரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். மினிமம் 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் ஆடுவார். பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் அதிகமாக இருக்காருங்க. ஸோ 80% அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம் ஹார்ப்பரை பார்க்குறதுனா ஒரு 19 20% பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் சேம் ஆப்ஷன் தான். பட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சாம் ஹார்ப்பருக்கு. அவர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. இவர் கொஞ்சம் செகண்ட் டவுனில் வராரு. ஸோ அது மட்டும் தான் மைனஸ். அதர்வைஸ் 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான். 2 பேருமே சேம் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ மேக்ஸ் பிரியன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்போன் ஹிட்டுக்காக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய முறை கொஞ்சம் ஏர்லியராகவே அவுட் ஆகிட்டு இருந்தார். பெரிய தாக்கத்தை அவர் பெருசாக ஏற்படுத்தலை. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மிடில் ஆடுறப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு குயிக்கான நாக்ஸ் நிறைய ஆடி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இவரோட பேட்லேருந்து ஒரு 15+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீமில் எப்போ வேணாலும் அவரோட ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டர் வரும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பால் வால்டருங்க. ஒரு சூப்பர்வான ஒரு ஹார்ட் ஹிட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டொமஸ்டிக் மேட்சஸில் நிறைய அவரை பற்றி தெரிஞ்சவங்க பிளேயர் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ பால் வால்டர் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க. மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். தென் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் வந்து ஒரு 15 மேக்ஸிமம் 30+ ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் ஆடுவார். ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க. ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் அவர் இருப்பார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வில்டர்முத், சேவியர் பேர்லட், மெத்தல் சோப்சன், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் மேட் குன்மேன். ஸோ இவங்களாம் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதில் பிரைமரி பவுலர் 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளவர் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அண்டு
தென் சேவியர் பேர்லெட். இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிவிடுவாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் ஜாக் வில்டர்முத்துக்கு கொடுப்பாங்க. தென் மெச்சல் சொப்சனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். மேட் குன்மனுங்க அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிவிடுவாங்க. ஸோ பால் வால்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பேரும் தான் இந்த டீமோட பவுலிங் யூனிட். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பால் வால்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 16 ஓவருக்கு மேலே மினிமம் 1 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்பென்சர் ஜான்சன் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். அதே மாதிரி சேவியர் பேர்லெட் இவரும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் வந்து அந்த 15 ஓவருக்கு மேலே அந்த டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஸோ கடைசி ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி சேவியர் பேர்லெட் தாங்க பவுல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அவரை ஒரு மஸ்ட் ட்ரையாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிடலாம். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மேத் குன்மேன், இந்த மேத் குன்மேனோட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். தென் அதை கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுவாருங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காகவும் இருப்பார், லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸில் மோஸ்ட்லி யாரும் பெருசாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி டிப்ஸ். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளைன் மேக்ஸ்வெல் மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர். தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுவார். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸோ மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர். தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 25+ ரன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். தென் பால் வால்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் வந்து அவரோட டவுனை பொறுத்து தென் விக்கெட்ஸை பொறுத்து அதுக்கு மாறும். ஸோ மினிமம் நம்ம 15 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர் எதிர்பார்க்கலாம். தென் 2-3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுலேயே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிடும். தென் அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 25, மேக்ஸிமம் 50+ ரன் வரைக்கும் கூட அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு ஓப்பனர், டொமஸ்டிக் லெவலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும். சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ செகண்ட் டவுன் வராரு. அதனால் சம்டைம்ஸ் ஒரு கம்மி ரன்னில் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா அவருக்கு பேட்டிங் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ பேட்டிங்கில் நம்ம பெருசாக ரன்ஸை சொல்ல வேணாம். ஸோ ஒரு 15-20+ வரைக்கும் ஆடுவார் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணுவோம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷன். ஸோ இந்த டாம் ரோஜர்ஸ், உஸ்மான் கவாஜா, நாதன் குல்டர்னல் இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-லேருந்து 80+ பர்சன்டேஜ் வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. இதில் டாம் ரோஜர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கொஞ்சம் மிஸ்டேக் பிளேயருங்க, வெரி ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். உஸ்மான் கவாஜாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் மேக்ஸ்வெல். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் சமாளித்து ஆடிட்டார்னு அப்படின்னா மினிமம் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடியவர். நாதன் குல்டர்னெயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இவங்கெல்லாம் ஹை பர்சன்டேஜ். ஸோ ஹை பர்சன்டேஜில் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுறவங்க. ஸோ ஹை பர்சன்டேஜ்ங்கிறதால கண்ணை மூடிட்டு போட்டுற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூஸ்வல் சாம் ஹார்ப்பர், பால் வால்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வில்டர்முத், லியாம் டாசன். இந்த 4 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது இந்த 4 பேர்த்தையுமே ஒரே டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பர். ஸோ பால் வால்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர். தென் ஜாக் வில்டர்முத் ஸோ அவர் மினிமம் 2 ஓவருங்க, மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைத்தால் அவரோட டவுனுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆவரேஜான விக்கெட் அங்கே உழுவுறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னிங்ஸ்க்கு 6 விக்கெட் அப்படிங்கிற ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் விழுது. ஸோ பை சான்ஸ் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 10-லேருந்து ஒரு 15+ ரன் குயிக்காக ஆடுவாருங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். ஸோ லியாம் டாசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு பவுல் பண்ணுவாருங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை நம்ம பக்கம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக் இவங்களெல்லாம் பிக் பண்ணி இவங்களாம் அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோவில் எடுத்தால் கூட ஹை பர்சன்டேஜ் பிளேயருக்கு டாமினேஷன் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியல் பிக். ஸோ மோஸ்ட்லி யாரும் பெருசாக ட்ரை பண்ணியிருக்க இல்லாத ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோ பர்ன்ஸ், ஜே ப்ரவுன், அடுத்ததாக பிராடி காக். ஸோ இவங்களை யாருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் ஜோ பர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஏறல ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா பெருசாக ஒரு ஹிட்டிங் மைண்டுக்கு போகாமல் மினிமம் 25+ ரன் வரைக்கும் ஆடுவார். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க ரொம்பவே லாங்கில் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒன் ஆஃப் கிராண்ட் லீகில் இவரை வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஜே ப்ரவுனுக்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீகில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் கேப்டனாக கூட அட்லீஸ்ட் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க
அந்த அளவுக்கு ஒரு சாலிடான ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்ல ஒரு ஹிட்டிங் ஆடக்கூடியவர், நல்ல இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஏன்னா இந்த மேட்ச் சப்போஸ் ஒரு குயிக்காக வந்து ஒரு 25+ ரன்னோ 30+ ரன்னோ குயிக்காக ஆடிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மேட்ச்சுக்கு எல்லாருமே அவர் மேலே ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க, அவர் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ இந்த மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காரு. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். பை சான்ஸ் இந்த மேட்ச் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டாலுமே கண்டிப்பாக அடுத்த மேட்சும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாலிடான ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. இந்த மேட்ச் நீங்கள் அவரை மிஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் கிளிக் ஆனார் அப்படின்னா யாருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க அவரை. ஸோ பிராடிக் காக்கும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான். பட் இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் மினிமம் 2 ஓவர் தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இருக்கிறதுனால தான் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுங்க பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், பால் வால்டர், சாம் ஹார்ப்பர், சாம் பில்லிங்ஸ், மார்னஸ் லெபக்சென், ஸோ ஜாஸ் பிரவுன், ஸோ அடுத்ததாக பிராடிக் காக், சேவியர் பேர்லெட், ஸ்பென்சர் ஜான்சன், நாதன் குல்டர்னைல், ஜே பர்ன்ஸ், லியம் டாசன், அடுத்ததான் மேத்யூ குன்மேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக எல்லாருமே மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், மார்னஸ் லெபக்சென் இந்த 3 பேருக்கு தான் உங்களோட ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்மால் லீக்ஸில் இவங்க எல்லாமே ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் போடணும் அப்படின்னா சாம் ஹார்ப்பர், பால் வால்டர், ஸ்பென்சர் ஜான்சன், அடுத்ததாக ஜாஸ் பிரவுன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒன் ஆஃப் கிராண்ட் லீகில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிராண்ட் லீக்கான டெமோ டீம் வேணும் அப்படின்னா மறக்காம சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.